Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஐ திங்க் அந்த டயத்தோட பேரண்டிங் மாதிரி ஆக்சுவலி வராது. இன்னைக்கு லைஃப் கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருக்குது, அதெல்லாம் யோசிக்கிறது பார்த்தாக்கா ஐ திங்க் இட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் பேரண்டிங் அவங்க பண்ணது. படத்தோட மெயின் க்ரக்ஸே என்னென்னா, நாங்கள் டேக்அவேன்னு எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக இதுதான் நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை. பட் எவ்ரி ஒன் வில் ஃபீல் சம்திங் வென் தே வாட்ச் த ஃபிலிம். ட்ரெய்லர் கட் பண்ணும்போது ஒரு புதுசாக ஒரு டியூன் தேவைப்பட்டுச்சு. ஸோ என்ன பண்ணால் ட்ரெய்லரை வச்சுட்டு கண்ணுக்கு முன்னாடி அந்த ஒரு 1 ஹவரில் ஒரே ஒரு வயலின் ஆர்டிஸ்ட் வச்சு அந்த ட்ரெய்லர் சாங் ஃபுல்லாக போட்டான். அ வெரி ஹெல்ப்லெஸ் மதர். ஷி வாண்ட்ஸ் டு பி தேர் குழந்தைங்களுக்காக. லைஃப்க்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட மைண்டில் இருக்கிறது எல்லாமே இந்த குழந்தைங்களுக்காக நான் என்னை எவ்வளோ தூரம் விட்டு கொடுத்துட்டு வரலாங்கிறது தான். எப்படி இருக்கணுங்கிறதும் ஒரு மனுஷங்களா ஒரு அம்மாவா எப்படி இருக்கணுங்கிறதையும் கற்றுருக்கேன், எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதையும் கற்றுருக்கேன். வாழ்க்கையில் எதுக்கும் ஒரு புலி வைக்க முடியாது. நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, உங்களால் சில பேர் பாதிக்கப்படுவாங்க. பட் நீங்கள் அதுலேருந்து கற்றுக்கணும். நீங்கள் அதில் விட்டீங்கன்னா அப்போது நீங்கள் தோத்தீங்க. ஆங்கிள்ஸ்லாம் வெரி கிளியர்லி டிசைடட். அனமார்ஃபிக் லென்ஸில் எடுத்தோம் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன், பிளாக்டாக ஃபிலிம் எல்லாமே ஃப்ரேம்டாக தான் இருக்கும், பிளாக்டாக இருக்கும். படம் ஃபுல்லாக லைவ் சவுண்டு, இது எல்லாமே பிளான்டு. சரி, நான் என்ன நம்புறேன்னா, ஒரு ஃபில்ம் மேக்கரை வந்து ஒரு ஆக்டர் வர்றாருன்னா அவரை நீங்கள் முழுசாக நம்பணும். நம்பலைன்னா அவரை காஸ்ட்டே பண்ணக்கூடாது. என்னன்னா, நாங்கள்னு ஃபஸ்ட்டு டைட்டில் பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படமாக இருக்க போகுது, இல்லை ஒரு நாஸ்டாலஜிக் படம், நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கும்னா ட்ரெய்லர் ஓப்பன் பண்ணால் எங்களுக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு எமோஷனுக்குள்ளே எங்களை கொண்டு போய் நாங்கள் வந்து இந்த டைட்டிலில் பார்த்த இந்த ட்ரெய்லர் தானா இதுன்ற மாதிரி உள்ளே கொண்டு போயிட்டீங்க. ஸோ எப்படி நீங்கள் இதை டிசைட் பண்ணி இந்த நாங்கள்ன்ற ஒரு டைட்டில் மட்டும் வச்சிங்க? இல்லை, நீங்கள் கேட்ட அந்த நாஸ்டாலஜியாகவும் சரி, அந்த ஃபீல் குட் இருக்குல்ல, எண்டில் வரும்போது ஒரு நாஸ்டாலஜிக் ஸ்லைட்லி ஹோப்ஃபுல் எண்டில் தான் வரும். ஸோ மீதி இருக்க 1.5 மணி நேரமும் ஜேர்னி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆமாம் ஆமாம். சரி, அது நாங்கள்லாம் என்னென்னா அந்த ஃபேமிலி. சி, என்ன தான் இருந்தாலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் இட்ஸ் அபவுட் தட் ஃபேமிலி. ஸோ அந்த ஒரு இது தான் நாங்கள்னு வச்சோம். ஓகே, கடைசியாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேமிலி ட்ராமா. பட் இது உங்களுக்கு ஏற்பட்ட ட்ராமான்னு கேள்விப்பட்டோம். நாங்கள் வெளியில் ஒருத்தர் சொன்னார், டேரக்டர் சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் ஆர்கைவ் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி. இல்லை, ஐடியா வந்து எப்படின்னா, ஓகே, சைல்ட்ஹுட்டில் வந்து ஒரு ஃபியூ திங்ஸ் இருந்திருக்கும், அதை வச்சு நம்ம பில்டப் பண்ணுறது தான். அப்படியே எடுத்தது எல்லாத்தையும் அப்படியே எழுதாமல், பட் ஒரு ஃபியூ திங்ஸ் எனக்கு இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 ஈவெண்ட் சொல்லியிருப்பாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து ஃபெயில் ஆகிட்டு அவங்க அப்பா கிட்ட போகும்போது என்ன பண்ணியிருப்பான் அதை சொல்லுவான். அப்புறம் நமக்கு ஒன்று இருக்கும், அது எல்லாமே சேர்த்து ஒரு இதாக கொண்டு வந்தது. சூப்பருங்க, செம. ஸோ டு ஸ்டார்ட் வித் மியூசிக் டைரக்டர் நீங்கள், ஸோ உங்களுடைய டேக் அவேவா என்ன அப்படின்றத படத்தில் எல்லாருமே உங்களுடைய ஒன் டேக் அவே ஃப்ரம் நாங்கள், இது நான் எடுத்துக்கிறேன் ஃபார் லைஃப் டைம் அப்படின்னா? அந்த படத்தோட மெயின் க்ரக்ஸே என்னென்னா, நாங்கள் டேக்அவேன்னு எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக இதுதான் நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை. பட் எவ்ரி ஒன் வில் ஃபீல் சம்திங் வென் தே வாட்ச் த ஃபில்ம். அண்ட் அந்த ஃபீலிங் வந்து அவங்க லைஃப்பில் நடந்ததாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜியா டெஃபினெட்லி வில் ஹிட். ஸோ அந்த விதத்தில் எனக்கு வந்து பீயிங் அ பேரண்ட் மை செல்ஃப், how not to be in certain instances or how better can you be in certain instances is my takeaway from this film. மேம் நீங்கள் ஸோ நீங்கள் முதல்ல அவர்கிட்ட கேட்ட கேள்வி வந்து இல்லை, கேள்வி மறந்துட்டே இல்லை. ஸோ நிறைய இடத்துலேருந்து கேள்விப்பட்டேன் இது. ஐ திங்க் இந்த ஸ்டோரி இந்த படம் பார்க்குறச்சு நிறைய பேருக்கு வந்து ஐயோ இது என் வாழ்க்கையில் நடந்திருக்கே. ஏன்னா எனக்கும் சில இதெல்லாம் சீன்ஸ்லாம் நடிக்கிறச்சு இது என் வாழ்க்கையில் நடந்திருக்குங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லார் லைஃப்லையும் ரிலேட்டபிளான ஒரு படம். அப்சல்யூட்லி. ஸோ என்னோட டேக் அவே ஃப்ரம் திஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேபி லைக் ஐ திங்க் இன் த ஃப்யூச்சர் எப்படி இருக்கணுங்கிறதும் ஒரு மனுஷங்களா ஒரு அம்மாவா எப்படி இருக்கணுங்கிறதையும் கற்றுருக்கேன், எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதையும் கற்றுருக்கேன். நான் அழகாக சொல்லிட்டாங்க ப்ரோ. நீங்கள் டேக்அவே வேட் சொன்ன மாதிரி நாங்கள் எதுவுமே சொல்ல ட்ரை பண்ணல. பட் நீங்கள் கேட்குறதுக்கு ஐ திங்க் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, வாழ்க்கையில் எதுக்கும் ஒரு புலி வைக்க முடியாது. நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, உங்களால் கொஞ்சம் சில பேர் பாதிக்கப்படுவாங்க. பட் நீங்கள் அதுலேருந்து கற்றுக்கணும். நீங்கள் அதில் விட்டீங்கன்னா
அப்போது நீங்கள் தோத்தீங்க. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருங்க, கீப் ட்ரைங், யூ கெட் பெட்டர் அண்ட் தென் யூ மூவ் ஆன். ஸோ அந்த டேக்அவே ஐ திங்க் ஐல் டேக். ப்ரோ நீங்கள் தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப், உங்களுக்கு ஒரு டேக் அவேன்னு சும்மா இருக்கும்ல இந்த படத்தில் எடுத்து முடிச்சு கொஞ்சம் அவைவாக பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த சார் எனக்கு என்னென்னா நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒருத்தர் இவர் இப்படி தான் அப்படின்னு ஒன்று நினச்சிருப்போம், 5 வருஷத்துக்கு அப்புறம் அது மாறிடும். அதே மாதிரி இப்போ நான் உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன்னா நீங்கள் இப்படி தான், நான் ஒரு மைண்டில் ஒன்று போட்டுருந்தேன், இவர் இப்படி தான் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கலாம். இல்லை நான் என்ன சொல்லணும்னா, பட் அது வந்து நாட் த கரெக்ட் வே. ஸோ நான் என்ன பண்ணால், யூ கான்ட் ஜட்ஜ் எனிபடி. ஒருத்தரையும் ஜட்ஜ் பண்ணாமல் ஆஸ் ஒரு டைம் போகும்போது புரிதல் வரும்போது சர்டன் அவங்க சில பேர் ஏன் இப்படி பண்ணாங்கங்கிற ஒரு ரீசனிங் நமக்கு புரிய வரும். ஸோ ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோட மெயின் டேக்அவே. சூப்பர். சின்ன வயசில் எல்லாருக்குமே வீட்டில் அப்பா கிட்ட அடி வாங்கின ஒரு மெமரி கண்டிப்பாக இருக்கும். எனக்குலாம் நிறையா இருக்குது, சொல்லும்போதே எனக்கு காஃப் வருது, அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் நம்ம அப்பா கிட்ட வாங்கின அடி மெமரியை ஷேர் பண்ணலாம், கனெக்டிங் டு நாங்கள். நீங்கள் சொல்லுங்கள் சார். அவர் அப்பா கிட்டனோடனே அழ ஆரம்பிச்சிட்டார், ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் ஒரு மாதிரி. இல்லை எனக்கு நல்ல மெமரிஸ் தான் இருக்குது அப்பாவோட. நோ அடியா ப்ரோ? இல்லை அடிலாம் அப்படிலாம் ஒரு அடி கூட இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வெரி வெரி சப்போர்ட்டிவ் ஃபேமிலி தான் எனக்கு. ஸோ அதனாலே எனக்கு இந்த படத்துக்கு ஸ்கோர் பண்ணும்போது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. யோசிச்சிருக்காரு இந்த மாதிரி அப்பா எங்கே இருக்காங்க அப்படின்னு அவர் வந்து யோசிச்சிருந்திருக்காரு. பட் அது உங்களுக்கு பயங்கர ஒரு மாதிரி ஐரனியாக இருந்திருக்கும்ல? ஆமாம், ஏன்னா அந்த மாதிரி சைல்டுஹுட் எனக்கு இல்லை. பட் அதுக்கு ஐ மீன் ஐரனி விட சேலஞ்சிங்காக இருக்க வேணாம், சும்மா ஆசையாக கூட அடிச்சு. இல்லை அது ஆசையாக இல்லை, அது வெரி டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப். என்னோட ஃபாதரோட இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப் கிடையாது. அது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப். டிராகன் சன் அண்ட் அப்பாவுடைய இது மாதிரி என்னெல்லாமோ எதிர்பார்க்குறீங்க, அது இல்லை. நீங்க நல்லா தாங்க சொன்னேன், அப்பா சப்போர்ட்டிவாக இருப்பாருந்தாங்க சொன்னேன். மேம் நீங்கள் மேம்? ஒரே ஒரு தடவை தான் அப்பாட்ட திட்டு வாங்கியிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன். அண்ட் ஒன்லி ஒன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் என்னை அடிச்சுட்டு எங்கள் அப்பா அழுதாரு. பட் ஐ திங்க் இட்ஸ் ஆல்வேஸ் அ கெமிஸ்ட்ரி பிட்வீன் அ ஃபாதர் அண்ட் அ டாட்டர் இல்லையா? ஸோ ஐ திங்க் நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கிறதுங்கிறது எங்கள் அம்மா கிட்ட தான். அண்ட் பட் இன்றைக்கி நினச்சி பார்க்குறச்சே இது நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், வெரி ரீசெண்டாக எங்கள் அம்மாட்ட சொன்னேன். ஐ திங்க் அந்த டயத்தோட பேரண்டிங் மாதிரி ஆக்சுவலி வராது. இன்றைக்கி லைஃப் கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருக்குது, அதெல்லாம் யோசிக்கிறது பார்த்தாக்கா ஐ திங்க் இட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் பேரண்டிங் அவங்க பண்ணது தான். ஸோ அந்த டயத்தில் கொஞ்சம் கோவமாக வந்து பதிலுக்கு நான் ரிபல் அது இதுன்னு அப்போ சுற்றினாலும் இன்றைக்கி யோசிச்சு பார்க்கச்சே தெர் இஸ் அ லாட் ஆஃப் கிராட்டிடியூட். ட்ரெய்லர் பார்த்தோம், அடி துவம்சம் பண்ணுறீங்க, ரிவ்யூஸ் இல்லாமல் கேள்விப்பட்டோம், ப்ரெஸ்ஸில் கலக்கிருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் சிரிக்கிற மாதிரி க்யூட் ஃபேஸாக இல்லை படத்தில், பயங்கரமாக வேறு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது கேரக்டர், அது ராஜ்குமார். அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கேரக்டராக வாழ்ந்துருக்கீங்க, மெத்தட் ஆக்டிங்காகவே இருந்திருக்கீங்கன்னு. அது மெத்தடாக தான் பண்ண வேண்டிய கேரக்டர். ஸோ அப்போ அது மாதிரி சொல்லுங்கள், சின்ன வயசில் டேடி கிட்ட வாங்கினேன். இது வந்து அவினாஷ் கிட்ட நான் அதை தான் சொல்லியிருந்தேன். when I read the character, எனக்கு மை ரிலேஷன்ஷிப் வித் மை ஃபாதர் இஸ் அது வேறு லெவல் சப்போர்ட்டிவ். அண்ட் நான் சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலில் படித்தேன். ஸோ அந்த அப்பா திட்டுறதுக்கு கூட அவருக்கு டைம் கிடைக்காது. அந்த மிஸ் பண்ணுற பாண்டிங் தான் இருக்கும். அண்ட் ஏன் இது வரைக்கும் நான் பண்ணது எந்த விஷயத்தில் வந்து மை டேட் இஸ் நெவர் லெட் கோ ஆஃப் மை ஹேண்ட். ஈவன் தோ அவருக்கு அது பிடிக்காமல் போவோம், நிறைய விஷயம் அவருக்கு பிடிக்காமல் போயிருக்குது, ஆனால் அவர் அடிச்சிருக்கிறாரு, அண்ணனுங்கள் அடிச்சிருக்கிறாரு, நான் தப்பிச்சிட்டேன். ஹாஸ்டல் போய் அதான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. சார் நீங்கள் வந்து பயங்கர பெக்குலியராக சூஸ் பண்ணியிருக்கீங்க. டெக்னீஷியன் அண்ட் காஸ்டிங்லாம் வந்து இந்த கதை ரிலேட்டடாகவே யாரும் உங்கள் லைஃப்பில் அனுபவிச்சிருக்க கூடாது. கண்டிப்பாக அதனால தான் அவங்க பெஸ்ட் ஒர்க்கை கொடுத்தாங்க. ஆமாம், இப்படியும் இருந்தால் எப்படி இருக்கும்னு அந்த பயத்திலே வாதி வந்துருச்சு. உங்களுக்கு இருக்கிற ஏதாவது ஒரு மெமரி நாங்கள் ரிலேட்டடாக இதே மாதிரி சின்ன வயசில் ஏதாவது இல்லை, எங்கள் அப்பா எப்படின்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ இந்த டைமுக்கு எழுந்துக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அப்போ வந்து 3:45 எங்கள் அப்பா எங்களை எழுப்பி விடுவார் சின்ன வயசில். ஆமாம், மார்னிங். இட்ஸ் மிட் நைட். கரெக்ட். அப்போது 3:45 எழுந்து அப்போ அது அந்த டைமில் நாங்களும் எழுந்து வேலையை பார்ப்போம். இப்போது அதுதான் என்னோடய சூப்பர் பவர். ஏன்னா நான் 3:45 டெய்லி எழுந்துருவேன். இப்போ வரைக்கும் டெய்லி எனக்கு அலாம்லாம் தேவையே இல்லை. எனக்கு நான் அலாம் வச்சா சரித்திரமே கிடையாது. நான் ஷார்ப்பாக எழுந்துருவேன். டைம் பார்த்தா 3:40, 3:42, 3:43 இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நார்மல் டே ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அது என்னென்னா இப்போ வந்து அது எனக்கு சூப்பர் பவர். ஏன்னா மார்னிங் 3:45 ஆரம்பித்தா 8 o'clock எனக்கு வேண்டிய வேலையில் நான் முடிச்சிடுவேன். இப்போ ரைட்டிங்காக இருக்கட்டும், இப்போ படம் பார்க்குறதா இருக்கட்டும், நான் எல்லா படையும் ஏன் பார்ப்பேன்னா காலையில் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து விட்ருவேன். ஸோ அந்த டைம் அது எனக்கு ப்ரெஷியஸ் தானே. அதே மாதிரி நான் 8:30 தூங்கிடுவேன்.
இப்போ படத்தோட ஒர்க்கு பாட்டு வாங்கணும், கேட்கணும், ஓகே பண்ணணும். காலையில் 3:45லேருந்து 8 o'clock வரைக்கும் வேலை செய்வேன். ஷூட்டிங்லலாம் ஷூட்டிங்கில் ஒரு 10 o'clock வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கேன். அது ஒரு 2 hours மட்டும் நீ பேசல எங்கள் வீட்டில் பார்த்தாங்கன்னா இதுக்கு போட்டு என்ன அடிப்பாங்க. எங்கள் பாரு அந்த புள்ள எப்படி டயத்துக்கு தூங்கி எந்திரிக்குது, நீ என்னடா பண்ணுறேன்னு என்னைய போட்டு அடிப்பாங்க. 8:30 மணிக்கு மேலே நீங்கள் இன்டர்வியூலாம் எடுத்திங்கன்னா என்ன பேசுகிறேன், எதுக்கு பேசுகிறேன், ஒன்றும் வராது. ஓகேங்க, இந்த மாதிரி நான் இதுவே ஒரு தனி கதைங்க. கரெக்ட். 2வது படம் எடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கு. இதுதான் வீட்டுக்கு தூங்கி 3:45க்கு எந்திரிக்கிற ஒரு ஆள். இதுவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை தான், இது ஃபேண்டசி கதை தான். இது எப்படி வேணாலும் எதில் வேணாலும் நீங்கள் எதுக்கு வேணாலும் என்னை கூப்பிட்டு பாருங்களேன். 8:30க்கு மேலே போனால் காலி. இல்லை அப்படிதாங்க. ஏதோ ஒரு ஐ திங்க் இப்போ தான் இந்த இன்டர்வியூக்காக ஏதோ ஐ கால் யூ பேக் இன் 10 minutesனு சொல்லிட்டு போனவர் தான். என்ன இன்டர்வியூ ஸ்கெட்யூலெல்லாம் என்ன ஏதுங்கிறதுக்காக வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே காணும். அடுத்த நாள் காலையில் தான் நீ 8 மெதுவாக மணிக்கு ஜி இந்த மாதிரி வருது, கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமா? சரி ஓகே. அதாவது நம்மலாம் வெயிட் பண்ணுறக்கூட இவருக்கு வந்து டே முடிஞ்சிருச்சு. ஓகே ப்ரோ, ஆக்சுவலி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சப்போ சிங்கிள் தான் இன்னும் ஆக போகுது. ஒருவேளை ரிசப்ஷன் டைமிங் 8 to 10 வைக்கிறாங்கன்னா மார்னிங் ஒரு நைட்டு தான் வைக்கணுன்றாங்க பொண்ணு வீட்டில். மார்னிங் நைட்டு வச்சிங்கன்னா ஓரமாக எங்கேயாவது படுத்து கிடப்பேன். நான் ஜோக்கே அடிக்கல. 8:30 ஸ்லீப். யார் வேணுமோ வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அப்படியே எழுப்பினே அப்படி எழுந்து உட்காருவேன், ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். ஒன்லி சூப்பர் பவர் டு கீப் him awake is சினிமா. ஸோ இப்போ மேம் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது பாட்டு அனுப்பி கேட்டு அந்த அப்ரூவல் வாங்குறதுக்காக ஏதாவது? இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நானும் 8:30க்கு தூங்கிடுவேன். என்னங்க டீமு, நாங்கள் வித்தியாசமான ஒரு டீமாக இருக்காங்களேங்க. நீங்கள் எங்கள் கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நானும் அவினாஷ் பேசினது வந்து 5 மணி காலையில். நைட்டு யாருமே பேச மாட்டாங்க. கில்ட் ஆகுது, நான் நைட்டு கண்ணெல்லாம் வலிக்குது எனக்கு. இப்படி நீங்கள் வந்து உடம்பு அழகாக பார்த்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பருங்க. நீங்கங்க வாட் டைமிங்? ஸோ என்னோட ஒர்க் டிமாண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் எராட்டிக் டைம். தான் நமக்கு இல்லை இன்னும் முடிக்கல. ஸோ இப்போ ஆஃப் லேட் நான் I've been up by 4 o'clock, 4:15. 4:15 காலையில் எழுந்திருவீங்களா? காலையில் எல்லாருமே இந்த மார்னிங் சொல்கிறீங்க. காலையில் AM. ஓகே, பட் ஆனால் வந்து ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து ஜாலியாக நிறைய விஷயங்கள் அப்பாவோட இருக்கிற மெமரி ஷேர் பண்ணிக்கிட்டோம். பயங்கர சூப்பராக இருந்துச்சு. பட் இன்டூ நாங்களுடைய ட்ரெய்லர் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம், நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கு பேரண்டிங் எப்படி பார்த்துக்கணும், மேபி என்னென்ன விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்றதை சொல்கிற படமாக இருக்கும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ராட்டர்டம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போய் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ அஃப்கோர்ஸ் ஒரு நம்பிக்கை வருது. இப்போ ரீசெண்ட் பாஸ்ட் இயர்ஸ்லேருந்து ஒரு கூழாங்கல்லோ கொட்டுக்காலியோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு வரப்போ என்ன நம்பிக்கை ஏற்படுத்துனுச்சோ அதை நாங்கள் படம் ட்ரெய்லர் மூலியமாகவே எனக்கு ஏற்படுத்தினுச்சு பர்சனலாக நான் சொல்லணும்னு நினச்சா. ஸோ இது இப்படி தான் இருக்கணுன்றதை டிசைட் பண்ணி நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா ஃப்ரேமிங்ஸ்லேருந்து A to Z இருக்கிறப்ப இப்படி தான் எமோஷன் இருக்கணும், ஃப்ரேம் இப்படி தான் இருக்கணும், லைவாக இருக்கணும், ஆடியோவும் இருக்கணும், மியூசிக் இப்படி தான் இருக்கணுன்றது உங்களுடைய ஸ்ட்ரிக்ட் டிசிஷனா இல்லை ஆன் த ஃப்ளோ நீங்கள் பண்ணதா? இல்லை, ஃபிலிம் மேக்கிங் வைஸ் வெரி ஸ்ட்ரிக்டாக இருந்தோம். நாங்கள் எந்த மாதிரி கேமரா ஆங்கிள்ஸ் வைக்க போகிறோம், இப்போ எமோஷன்லாம் வந்து கன்வே பண்ணும்போது ஆங்கிள்ஸ்லாம் வெரி கிளியர்லி டிசைடட். அனமார்ஃபிக் லென்ஸில் எடுத்தோம் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன், பிளாக்டாக ஃபிலிம் எல்லாமே ஃப்ரேம்டாக தான் இருக்கும், பிளாக்டாக இருக்கும். மேக்கிங் வந்து வெரி ஷுர் ஆஃப் எப்போ ஹேண்டில் போகணும். படத்தில் ஒரே ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட் தான் இருக்கும், ஒரே ஒரு அது ஏன்னா அது அந்த ரியாக்ஷனுக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வெரி கிளியர். படம் ஃபுல்லாக லைவ் சவுண்டு, இதெல்லாமே பிளான்டு. இப்போ மியூசிக்கில் என்ன ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ட்ராக் எடுத்து ஒரு ஸ்டைல் வச்சுருந்தேன், ஒரு ரொம்ப வெஸ்டான ஒரு ஸ்டைலு. ஸோ நான் கொடுக்கும்போது கூட இதுதானே ரெஃபரன்ஸ் தான் கொடுத்தேன். பட் வாட் வேத் வாஸ் ஏபிள் டு டூ வாஸ் அந்த ரெஃபரன்ஸில் இருக்கிற அந்த தீம் ஐடியா பிடிச்சிட்டு ஹி வாஸ் ஏபிள் டு கொஞ்சம் நம்ம ஊரில் அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்கும்ல, ஒரு அழகான ஒரு ஃப்ளேவர், அதை வந்து ஹி வாஸ் ஏபிள் டு பிரிங் இட் நைஸ்லி. ஏன்னா மெயினாக என்னென்னா வந்து இப்போது சோகமான ஒரு சீனில் ரொம்ப சோகம் போடாமல், ஹாப்பி சீனாக டக்குன்னு ஹாப்பியாக மாறாமல், அந்த மாதிரி ஒரு இது வேண்டான்னு பார்த்தோம். எல்லாமே கொஞ்சம் நியூட்ரலாக ஒரு மைல்டு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும்னு பார்த்தோம். அதை வந்து அழகாக வந்து நம்ம ஸ்டைலில் ஒரு மெலடியாக கொண்டு வந்தோம். ஸோ அதெல்லாமே கிரெடிட் வேதுக்கு தான். எப்படி இந்த மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க? ஸோ உங்களுடைய கிரெடிட்ஸில் பார்க்குறப்ப எனக்கு ஆக்சுவலாக டயர்ட் ஆகுது. இந்த அளவுக்கு சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், இயக்கம் எல்லாமே எப்படி? இப்போது எடிட்டிங் நான் வந்து ட்ரெயின்ட் எடிட்டர். நான் ஃபிலிம் ஸ்கூலில் முதல்ல எடிட்டிங் அண்ட் சவுண்ட் டிசைன் படித்தேன், ப்ராப்பர்லி ட்ரெயின்டு. ஸோ எடிட்டிங் எனக்கு வந்து எல்லா ப்ராஜெக்டும் நானே எடிட் பண்ணி பழகிட்டேன். ஸோ அது பிரச்சனை இல்லை. எடிட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்ஷன் பண்ணேன், டைரெக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டிங் பண்ணேன். ஸோ அதுவும் எனக்கு ஈஸியாக வந்த ஒரு விஷயம்.
சினிமாட்டோகிராஃபி வந்து என்னால் ப்ரொஃபஷனலாக படிக்க முடியல. பட் என்ன ஆச்சுன்னா ஒரு 8-9 இயர்ஸாக ஆட்ஸு அப்புறம் டாக்குமெண்ட்ரி டெலிவிஷனுக்குலாம் ஒர்க் பண்ணும்போது நம்மளாம் கேமரா எடுத்துகிட்டு போகிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஒரு டைமில் வந்து கேமராமேன் இல்லை, நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும்னா சரி சார் எனக்கு கேமரா படத்தில் நான் போகிறேன்னு சொல்லி எங்கள் பாஸ் கிட்ட சொல்லி நான் போகும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் எடுக்கிற ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எனக்கு மைண்டில் என்ன இருக்கோ ஓரளவுக்கு மேட்ச் பண்ண முடிஞ்சது நானே வச்சாதான்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ கேமரான்னு வச்சா சூப்பராக வைக்கிறாரு, பட் அது அவரோட ஷாட்டு. எனக்கு என்னோடய ஷாட் வந்து நான் ஃபஸ்ட் டைம் போய் கேமரா வச்ச போது டெலிவிஷனில் ஒர்க் பண்ணும்போது 2013 வச்சேன். அப்போது ஸ்டார்டிங் டைமில் அப்போ வந்து இப்படி தான் நம்ம யோசிச்சோமே மைண்டில், இப்போ தானே இந்த ஷாட் வருதுன்னு யோசிச்சது. அதுக்கப்புறம் இப்போ பட்ஜெட்டட் ஆட் வந்துச்சுன்னா கேமராமேன் கூப்பிடுவோம், அவர்கிட்ட எல்லாம் கற்றுப்போம். இப்படி தான் பவுன்ஸ் பண்ணுறாங்க, இப்படி தான் இது பண்ணுறாங்க, எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு. பட்ஜெட் அவ்வளோ இல்லை, ஆனால் நானே கேமரா பண்ணால் இது வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ என்னாச்சு, அப்போ என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆச்சு. அவள் கல்யாணம் ஆகும்போது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெட்டிங் வீடியோகிராஃபி வந்து பெரிய அமௌண்ட் சொன்னாங்க. என்னையா சொல்கிறேன்னு நான் சொன்னேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அதுக்கு நீ 10% கூட எனக்கு இந்த கேமரா இந்த லென்ஸு இது மட்டும் எனக்கு 3 days ஹையர் பண்ணி கொடுங்க. அது மொத்தமாக 3 days சேர்த்து ஒரு 1 lakh வந்துச்சு அவங்களுக்கு. அந்த வீடியோகிராஃபர் 6 lakhs கேட்டிருந்தார். ஸோ நான் 1 lakh தான் கேட்டேன். அப்படியா ப்ளீஸ் எனக்கு எடுத்து கொடுத்தோன்னா வந்துட்டாங்க. ஸோ நான் காலையில் நைட் 3 நாள் கல்யாண வீடியோ ஃபுல்லாக எடுத்தேன். அனமார்ஃபிக் லென்ஸில் சினிமா மாதிரி எடுத்தேன். அப்படி தான் நான் சினிமாட்டோகிராஃபி கற்றுக்கிட்டேன். ப்ளஸ் எவ்ரிடே போகும்போது இப்போ நான் இந்த மாதிரி நிறைய ஷூட்ஸ் போயிருக்கேன். நான் மீடியாவுக்கு நிறைய ஷூட்ஸ் போகும்போது இதே தான் பவுன்ஸ் பண்ணணும், விண்டோலேருந்து அடிக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம சினிமாவுக்கு கற்றுக்கிறது அதே பண்ணி அப்புறம் அப்புறம் ஃபஸ்ட் டைம் இந்த ஆட் வரும்போது சரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அந்த ஆட் பண்ணினேன். அப்புறம் நல்லா இருக்குன்னாங்க. அப்புறம் இன்னொன்று பண்ணேன், நல்லா இருக்குனாங்க. அப்படின்னு பண்ணும்போது படம் அப்படின்னு பண்ணும்போது நான் யோசித்தேன், சரி ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஹையர் பண்ணலாமான்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கதையில் நம்ம எவ்வளோ பேசாமல் சைலண்ட்டாக வேலை செய்கிறோமோ அவ்வளோ கேரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் ஆகும்னு. ப்ளஸ் ஒரு ஆசை, நம்மளே சினிமாட்டோகிராஃபி பண்ணால் அது ஒரு விஷுவல் ஸ்டைல் இருக்குது, நம்ம யாருக்கிட்டையும் பேச வேண்டாம்ல. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, டைரெக்ஷன் சினிமாட்டோகிராஃபி சேர்த்து பண்ணும்போது எனக்கு கனெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஐ எம் ஃபீலிங் லைக் நான் வந்து அங்கேயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இல்லை நான் மானிட்டரை பார்த்து உட்காரும்போது எனக்கு அந்த இது வர மாட்டேங்குது, ஏதோ நம்ம உட்காந்துட்டு ஏதோ சும்மா உட்காந்துருக்கோம் அப்படின்னு ஒரு தாட். ஸோ இதெல்லாம் யோசித்தேன். ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், அவருக்கு 2-3 ஒர்க் காமிச்சேன். அவர் பார்த்துட்டு கொஞ்சம் யோசித்தார். பட் அவரோட குரு வந்து இல்லைடா அவன் சொல்கிறானா பண்ண விடுன்னு சொன்னதுனால எனக்கு அவர் வந்து சரி ஓகே நீயே பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு. ஸோ யோசிச்ச ப்ரொடியூசர் இப்போ என்ன சொன்னார்? ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்தார். அப்புறம் சரி அவரோட குரு சொன்னதுனால ஓகேன்னாரு. நான் அப்பப்போ ஷார்ட்ஸ் அனுப்புவேன். ஏன்னா எனக்கு என்னவோ ரொம்ப நல்லா வருது அப்படின்னு தோணும். பட் ஒரு பயத்தில் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஆமாம் அது ஆனால் நம்ம எடுக்கும்போது நமக்கு ஒரு டவுட் வரும்ல. நமக்கு சம்டைம்ஸ் நம்ம எடுக்கும்போது நமக்கா நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோன்னு ஒரு பயம் வரும். யார்கிட்டையும் சொல்லிக்க மாட்டோம். பட் அந்த பயம் வரனால அவருக்கு அப்பப்போ ஷார்ட் அனுப்புவேன். அவர் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாள் சொன்னார், டேய் எனக்கு அவர் ஒரு சினிமாட்டோகிராஃபர், நிறைய ஆட்ஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹைதராபாத் பேஸ்டு. ஸோ ராஜு சார் வந்து என்னை ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கே கொஞ்சம் ஜெலஸாக இருக்குடா. ஏன் சார் உங்களுக்கு ஜெலஸாக இருக்குன்னா, இல்லைடா ஷார்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம். அப்புறம் வேத் சொல்லுவான், அப்துல் ஷூட்டில் வந்து டேய் ஷார்ட் சூப்பராக இருக்குடாம்மா எல்லாம் சொல்லி சரி நமக்கும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி. அப்புறம் ப்ளஸ் என்னென்னா ஒரு ரிஸ்க் ஒன்று எடுக்கலாம், சரி பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஸ்க் எடுத்தது தான். அது வந்து இட் கேம் அவுட் வெல். ஸோ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு? நானும் வேணும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. நானும் இன்னும் ஒரு 10 years ஃப்ரெண்ட்ஸு. பிரார்த்தனை இந்த ப்ராஜெக்ட் மூலியமாக தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. சூப்பருங்க, நைஸுங்க. ஸோ ப்ரோ நீங்கள் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் நிறைய அந்த அப்பா ஃபிலிம் கனெக்டடாக வந்து எல்லாருக்குமே ரிலேட்டபிளாக ஆகுது. ஸோ அப்போ வரப்போ நமக்கு நம்ம அப்பா ஞாபகம் வருது. இப்போ இவங்க சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்கு நடந்தது நமக்கு நடந்ததெல்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிராகன் சொன்னேன், நமக்கு 90s கிட்டுக்கு ஓஜியாக இருக்குது 7G ரெயின்போ காலனி, இடையில டான் வந்துச்சு, M10 மகன் வந்துச்சு, இது மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான அப்பாவா நாங்கள் மூலிமா எங்களுக்கு இருக்க போகிறீங்க? அதுலேருந்து யாருமே ஃபிட் ஆக மாட்டாங்க. யாருமே ஃபிட் ஆக மாட்டாங்க. அதுக்கு மேலேயா? ஒரு இல்லை, அதுக்கு மேலேயும் கீழேன்னு சொல்ல முடியாது. ராஜ்குமார் வந்து இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் கேரக்டருங்க. ஸோ அவர் வந்து நீங்கள் பார்க்குற பார்வையில் நீங்கள் ராஜ்குமாரை வந்து நல்லவரை கெட்டவரை புரிகிறதுக்கு போனீங்கன்னா சத்தியமாக புரியாது. ஏன்னா அந்த ட்ரெய்லர்லேயே கன்ஃபியூசிங்காக தான் இருந்தது. இல்லை, அவர் ஒரு மாதிரி இருந்தார், முடிகிறப்ப இவரே ஒரு மாதிரி அமௌண்ட் ஆகுறாரு. என்ன எனக்கே வந்து அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது, ஸோ முதல் நாள் ஆடிஷனுக்கு கூப்பிடும்போது அவினாஷ் ஐ திங்க் 9 மணிக்கு வி ஸ்டார்டட் டாக்கிங் அவனோட ஆஃபீஸில். அவன் வந்து கேரக்டர் ப்ரீஃப் மட்டும்தான் கொடுத்தான், கதை என்னன்னு எதுவுமே சொல்ல, ஸ்கிரிப்ட் என்னன்னு எதுவுமே சொல்ல, இந்த மாதிரி கேரக்டர். அண்ட் வி ஃபினிஷ்ட் அட் 12:30. Till 12:30 we were just discussing கேரக்டரோட his motivation என்ன, அவனோட what is his desire, what is his triggers in life, அது மட்டும் தான் பேசணும்.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து இட் பிகேம் திஸ்கே ஓகே லஞ்ச் சாப்பிடலாம் அண்ட் ஹி வாஸ் லைக் திஸ் இஸ் த கேரக்டர். இப்போ அவன் வந்து அவன் பையனை மிரட்டுறான் அண்ட் ஹீஸ் கெட்டிங் ஆங்க்ரி அட் இஸ் சைல்டு. அது மட்டும் பண்ணேன் அண்ட் தட்ஸ் ஆல் இட் டுக். ஸோ நீங்கள் வந்து இது எப்படின்னா I don't want to say that Rajkumar is something great as related to other characters, but definitely Rajkumar is not a character நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இது வேற ஒரு கேரக்டர். ஆனால் என் பார்வையிலேருந்து இவர் நல்ல அப்பா. அண்ட் இஃப் யூனோ people give him a second chance, then definitely yes, இவர் நல்ல அப்பா. ஆனால் அந்த புலி வச்சிட்டாங்கன்னா அப்போ அவன் கெட்டவன் தான். ஸோ அது என்ன ஆகுதுன்றது ஏப்ரல் 18 தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட கேரக்டர் இதே பர்செப்ஷனில் நீங்கள் இஃப் யூ வாண்ட் அட்ரஸ் a very helpless mother. She wants to be there குழந்தைங்களுக்காக. லைஃப்க்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. எல்லாம் அதாவது அவங்களோட மைண்டில் இருக்கிறது எல்லாமே இந்த குழந்தைங்களுக்காக நான் என்னை எவ்வளோ தூரம் விட்டு கொடுத்துட்டு வரலாங்கிறது தான். ஹஸ்பண்டோட ஒரு பிட்டர் பாஸ்ட் இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். பட் அவங்களோட ஒன்று ஃபோக்கஸ் அந்த குதிரைக்கு ஒரு கடிவால் போட்ட மாதிரி ஒன்று இந்த குழந்தைங்களுக்காக நான் என்ன கஷ்டத்தை வேணாலும் விட்டு கொடுத்து வரணும்னா அந்த அம்மா ரெடியாக இருந்தாங்க. ஸோ தட் வாஸ் ஹர். ஸோ பல விஷயங்களை மறந்து திரும்ப வந்தாங்க டு ஒர்க் திங்ஸ் அவுட் அகேன். அண்ட் ஸோ பேசிக்காக அப்பா அம்மா 2 பேருமே கெட்டவங்க இல்லை. அப்பா வந்து அவர் சைட்லேருந்து ஹீ இஸ் ரைட், அம்மா வந்து அவங்க சைட்லேருந்து ஷீ இஸ் ரைட். பட் இவங்க 2 பேரும் எப்படி, தட் we don't know. ஸோ ஆஸ் அ மதர் ஹர் கோர் ஃபோக்கஸுங்கிறது வாட் கேன் ஐ டூ ஃபார் மை சில்ட்ரன். நான் என்ன பண்ணால் என் குழந்தைங்களோட என் ஃபேமிலியோட இருக்க முடியும், அவ்வளவுதான் ஃபார் ஹர். நீங்களே ஒரு மாதிரி ட்விஸ்ட்லாம் வச்சு ஒரு ஸ்பாய்லர் சொல்லாமல் ஒரு கதை சொல்லிட்டீங்க. அதனால் அது வந்து ஹெல்ப் ஆகும். இது நாங்கள் படம் ரிலீஸ்க்கு அன்றைக்கி வந்து நாங்கள் பார்க்குறோம். அவங்க வந்து பார்க்குறாங்க டேரக்டர் அப்ரிசியேஷனுக்காக. நீங்கள் வந்து சொல்லவே மாட்டீங்க. ஐயோ யார் அவர்கிட்டேருந்து வந்துட்டாலும் அதெல்லாம் நாங்கள் இல்லை, அங்கே வந்து பயம், ஐயோ ஏதாவது சொல்லிட போகிறாளா. ஸோ அப்புறம் நீங்கள் எதுவும் சொல்ல வந்தீங்க ஷூட்டில்? இல்லை அதில் ஷூட்டில் இவன் எத்தனை வாட்டி நல்லா ஷாட்னு சொல்லிக்கிறான்னு கேளுங்களா. ஷார்ட் எல்லாமே நல்ல ஷாட் தான், நான் எனக்கே சொல்லிப்பேன். நல்ல ஷாட், நானே கேமரா வரலன்னா சூப்பர் ஷாட். அதான் உங்களுக்கு இவங்க நடிச்சிருக்காங்க, இவங்க இவ்வளோ எமோஷனல் நடிச்சிருக்காங்க, இவர் மியூசிக் பயங்கரமாக போட்டிருக்காரு. இவங்களுடைய அப்ரிசியேஷன் பார்ட் எப்படி பண்ணியிருக்கீங்க சார்? ஓகே டேக்னு நம்ம சொல்கிறோம்ல சார், இதுக்கு மேலே என்ன சார்? ஓகே டேக்கில் இருக்கிறது தான் அவரை சார் பொறுத்த மனசார வருது சார். ஓகே சும்மா ஓகே அப்படி இல்லை, ஓகே அந்த ஒரு ஃபீல் மாடுலேஷன் வருங்க அந்த ஓகேல. ஒன் டைம் ப்ளீஸ். ஓகே அந்த வைப்பு அந்த ஓகே தான். ஓகே ஸோ அந்த மாதிரி இவங்க பண்ணதில் அவங்க ஒர்க்கில் பண்ண ஓகே மேட்டர் சொல்லுங்கள். நான் ட்ரெய்லர் எப்படின்னா, நாங்கள் படம்லாம் ஸ்கோர் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் கட் பண்ணும்போது ஒரு புதுசாக ஒரு டியூன் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ என்னாச்சு, புதுசாக முதல்ல ஒன்று போட்டு கொடுத்தான். அது வந்து இல்லைடா ஒர்க் அவுட் ஆகலைன்னு. அப்போ என்ன சொன்னால், டேய் எனக்கு ஒரு வயலின் மட்டும் ஒன்று கூட, நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறேன்ட்டான். சரிடா நம்ம தான் எங்களுக்கு ட்ரஸ்ட் அது இருக்குது, சரிடா நீ வயலின் எடுத்து போய் இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. டியூனெல்லாம் எதுவுமே சொல்லலை அவன். ஸோ என்ன பண்ணால், ட்ரெய்லரை வச்சுட்டு கண்ணுக்கு முன்னாடி அந்த ஒரு 1 ஹவரில் ஒரே ஒரு வயலின் ஆர்டிஸ்ட் வச்சு அந்த ட்ரெய்லர் சாங் ஃபுல்லாக போட்டான். ஜஸ்ட் 1 ஹவர் தான், பெருசாக அல்ட்டிக்கல, ஒன்றும் பண்ணல. நான் அதை கேட்டு முடிச்சுட்டு ட்ரெய்லரை பார்த்துட்டு என்னடா இப்படி இருக்குது ட்ரெய்லர்னு சொல்லிவிட்டு, படத்தில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஒரு சீக்வன்ஸ் மட்டும் நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு மியூசிக்கோட ரெப்படேஷன் மாதிரி ஒன்று வரும். நான் என்ன சொன்னால், எனக்கு அந்த போர்ஷன் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் கில்ட்டாகவே இருக்குடா, இன்னும் கொஞ்சம் எதாவது பண்ணியிருக்கணுமோன்னு. நான் சொன்ன அந்த இடத்துல வேண்டான மியூசிக் சொல்லி அப்புறம் சவுண்டில் வந்து மிக்சிங்கில் மியூசிக் எடுத்து போட்டோம். அதில் மட்டும் எனக்கு எதாவது பண்ணி கொடுக்க முடியுமான்னு அந்த ட்ராக் ஒன்று பண்ணான். 5 மினிட்ஸ் இப்படின்னு யோசிச்சுட்டு ஓகேடா பண்ணலான்னு சொன்னால், ஏதோ ஒன்று சொன்னால் அவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டாங்க. அது ஒன்று வாசித்தான். அதை கேட்கும்போது இந்த படத்தை நான் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குல்ல, அது என்ன ஃபீலிங்னு எனக்கு கிளியராக இருந்துச்சு. அது இதுதான் எனக்கு இந்த ஃபீலிங் வந்துச்சுன்னு. ஸோ அது வந்து எக்ஸலண்ட். ஏன்னா அந்த ஒரே ஒரு வயலின் ஆர்டிஸ்ட் வச்சு இவ்வளோ அழகாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் மிக்சிங்கில் போய்ட்டு நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் அது அவர் என் பேரையே மறந்துட்டார். இல்லைங்க, சரி நிறைய விஷயம் இருக்கா. நான் ஒரு சூப்பர் மேட்ரு ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, சாப் ஜான்
அப்படின்னு ஒருத்தர் சார் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னா குணா இருக்குல்ல, குணாவோட ரைட்டர், ஸ்க்ரீன் ரைட்டர், நிறைய படத்தோட ஸ்க்ரீன் ரைட்டர் அவர். ஸோ அவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்தோம், அவர் பேசும். அவர் சார் வந்து ஒரு மலையாளி. ஸோ அவர் என்னென்னா, சார் உங்கள் மலையாளம் ஆக்சென்ட்லேயே நம்ம தமிழ் பேசலாம் சார் அப்படின்னு சொல்லி பேச வச்சோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஹைலி எமோஷனல் சீன் வரும்போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக மலையாளம் வந்துடுது. எனக்கு என்னென்னா, மலையாளம் வரும்போது அவ்வளோ அழகாக இருக்குது, அவரோட பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், இப்போ நம்ம தமிழ் ஃபோர்ஸ் பண்ணோன்னா ஃபோர்ஸ் பண்ணி ஒரு டயலாகிங் மாதிரி இருக்குது. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு நேராக அவங்ககிட்ட போயிட்டு, அவங்களுக்கு மலையாளம் சொன்னால் பேசுவாங்க, அந்த மாதிரி புரியும், வேர்ட்ஸ் ஃபெமிலியர், பட் நாட் பேசுகிற மலையாளம் கிடையாது. அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு மலையாளம் டைலாக்ஸ் வருமானு கேட்டு தமிழில் எழுதின டைலாக்ஸ் தான் உங்களுக்கு மலையாளத்தில் சொன்னோம். இப்படி பிடிச்சாங்க டைலாக். நான் சொல்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ஃபுல்லாக பேசினாங்க. அதனால ஜான்ஸோட பர்ஃபார்மன்ஸும் எங்களுக்கு லைவ் சவுண்டில் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு, அவங்க பர்ஃபார்மன்ஸும் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அது வந்து ஒரு என்டையர் ஃபிலிமுக்கு டக்குன்னு ஒரு டைனமிக்ஸ். இவங்க வேறு இடத்துலேருந்து வரவங்கிறது இன்னும் அழகாக வந்து எனக்கு, நான் அந்த ஐடியா வச்சுக்கல, அது நேச்சுரலாக ஒன்று வந்துச்சு, அது வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ ப்ரோ, அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். இல்லை ஒன்று என்னென்னா, இப்போது நம்ம கேரக்டர் வந்து ஒரு டைமென்ஷன் ஒன்று எழுதியிருக்கோம். அப்போ ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபாதர், ஒரு மிலிட்ரி மாதிரி ஒரு கைன்னு ஒன்று எழுதி ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் என்ன நம்புறேன்னா, ஒரு ஃபில்ம் மேக்கரை வந்து ஒரு ஆக்டர் வர்றாருன்னா அவரை நீங்கள் முழுசாக நம்பணும். நம்பலைன்னா அவரை காஸ்ட்டே பண்ணக்கூடாது. அவர் பெரிய ஆக்டர் சின்ன அப்படி கிடையாது, நம்பலைன்னா போவே கூடாதுங்க. ஸோ நான் வந்து முழுசாக ட்ரஸ்ட் பண்ணி அப்துல்லா உள்ளே கூட்டு வந்தேன். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, இந்த ஃபாதர் கேரக்டருக்கு இருக்கிற ஃப்ளாஸ் எல்லாம் இருக்குது, அதோடு சேர்த்து ஒரு சாஃப்ட்னஸ் கொண்டு வந்தார். ஆனால் அது அவர் கொண்டு வந்த டிகிரி இருக்குல்ல, ரொம்ப சாஃப்டாக போயிட்டு டக்குன்னு மேலே போனால் அது வந்து ஏன்டா இவன் சைக்கோ மாதிரி அப் அண்ட் டவுன் வரும், அப்படி கிடையாது. அந்த ரேஞ்சில் கொஞ்சம் மேலே போனால் இஸ் வெரி ரூட், மைல்டாக கீழே வருவார். அது எங்கே நடந்துச்சுன்னா, பேசிகிட்டு இருக்கோம், ஒரு பசங்களாம் சேர்ந்து ஒரு காஃபி குடிக்கிற சீன் ஒன்று இருக்குது. ஒரு பையன் வந்து ஒன்று சிந்திடுவான், அப்போ வந்து சிந்தக்கூடாதுன்னு சொல்லுவார். எல்லோரும் ஸ்ட்ரிக்டாக உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது சிந்திடுவான். ஏன்டா சிந்தன்னு இப்படி தட்டணும். அவன் என்ன சொன்னான், டே நான் அப்படி தட்டல, நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் சாஃப்டாக சிந்தாதான்னு சொன்னான்ல, சரிப்போ அப்படின்னு மைல்டாக தட்டுறேன்டான்னா. அதை பண்ண உடனே டக்குன்னு எனக்கு என்னாச்சு, இந்த அப்பாவுக்கு ஒரு எம்பத்தின்னு ஒன்று இருக்கும்ல, இவருக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்ல, அதில் நம்ம இன்னும் சர்ச் பண்ண இருப்போம்னு சொல்லி நான் வந்து நிறைய யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதனால இம்ப்ரோவைஸ் ஆகி ஒரு 3 இம்பார்ட்டன்ட் சீன் இப்போ படத்துலையும் இருக்குது. அது வந்தது காரணமே இவரோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு ஒர்க்கர்ஸ்லாம் வந்து வேலை விட்டு போகிற ஒரு சீன் இருக்குது. அந்த சீனை வந்து ஒரு 3.5 minute சிங்கிள் டேக் எடுத்தோம், ஹேண்டல்டு, ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, இவர் இருப்பாங்க, டயலாக் சீக்வன்ஸ் தான் நடக்கும். அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக வந்து அந்த எம்பத்தியாக வர காரணமே இவரோட அந்த ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அந்த கேரக்டரை எனக்கு வந்து ஒரு 360 பார்ப்போம், நம்ம ஒரு ஷேடு மட்டும் வேண்டான்னு சொல்லி அவர் அந்த ஒரு சீன்லேருந்து தான் எனக்கு இட் ஸ்டார்டட் ஹெல்பிங் மீ மோர். ஓகேங்க, சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க. நாங்கள் ஃப்ரம் April 18 வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆகுது. ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போய் பாருங்கள். இதில் நீங்கள் சொன்ன விஷயங்களில் எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் ஸ்பாய்லர், எதெல்லாம் ட்விஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க, ஹிண்ட்டு கொடுத்துருக்கீங்கன்றத படம் பார்த்துட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு மெசேஜ் போடுறோம், இந்த வீடியோவில் கமெண்ட் போடுறோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.